ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மார்ச் 14 இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறணுமாங்க. எதுக்கு நம்ம மார்ச் 14 இந்த ஒரு மந்திரத்தை கூறுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பெரிய அளவில் அதாவது கெடுதல் நாளாக அந்த நாளானது இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் ஒன்று சேரப்போதான். இதனால் மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் உண்டாவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கான். எனவே அந்த மார்ச் 14 நீங்கள் துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனை தீரும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு பயத்தில் இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற பயம் போகிறதுக்கு, அதாவது அடுத்தவனை எதிரியை பார்த்து பயப்படுறது, எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நம்ம தொடநடிங்க மாதிரி நிற்கிறது. இதை கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்கிடுவாங்க, அப்படி நினச்சிக்கிடுவாங்க, இப்படி நினச்சிக்கிடுவாங்கன்னு நமக்குள்ளேயே ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். அது அனைத்துமே தீர்ப்பதற்கும் இந்த ஒரு மந்திரம் பயன்படும். இந்த துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை முக்கியமாக நீங்கள் மார்ச் 14 கூறலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுது இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் அதிக அளவில் சக்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ராகு நேரம் நடந்து கொண்டு இருக்கும் தெரியுமா, கெட்ட நேரம். அந்த கெட்ட நேரம் நடந்து கொண்டு இருக்கும்போது துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டில் இருந்து கூட கூறலாம். இல்லைன்னா துர்க்கை அம்மனுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே வீட்டில் இருந்துனாலும் விளக்கு ஏற்றலாம். இல்லைன்னா கோவிலுக்கு சென்றாலும் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வரலாம். முக்கியமாக மார்ச் 14 நீங்கள் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் உட்காந்தோ நீங்கள் தவறாமல் காலையிலையோ மாலையிலையோ இரவிலையோ எப்போ வேண்டுமானாலும் ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்கும். எவ்வளவு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலுமே அந்த பயம் ஒன்றுமே இல்லாமல் போய் நீங்கள் ஒரு தைரியசாலியாக மாறவும் இந்த ஒரு மந்திரம் பயன்படுமாங்க. எனவே தவறாமல் இதை பண்ணி பாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு மாதம் 27 நாளுக்கு ஒரு முறை நம்ம பிறந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் நம்ம துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மந்திரத்தை கூறி இந்த ஒரு தீபத்தையும், நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தையும் நம்ம ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்குமாங்க. எனவே தவறாமல் நீங்கள் பிறந்த அந்த ஒரு நாளில் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரம் வரும். கண்டிப்பாக அப்படின்றது நீங்கள் இதை பண்ணுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இப்பொழுது அந்த ஒரு மந்திரம் என்னென்னு பார்த்து விடுவோம். ஓம் காத்தியாய நாய வித்மகே கன்யாகுமரி தீமகி தன்னோ துர்க்கி பிரசோதயாத். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறுங்க. முக்கியமாக உங்கள் நட்சத்திரம் நாளன்று இதை நீங்கள் கூறினீங்கன்னா அதிக அளவில் நன்மைகள் நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மட்டும் பண்ணாமல் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து